ஐடி தமிழ் இன்றைய முக்கிய செய்திகள். தமிழ்நாடு மாநில அரசு பணிகளில் SC/ST பிரிவினருக்கு பதவி உயர்வில் இட ஒதுக்கீடு வழங்கிட அரசியலமைப்பு சட்டப் பிரிவு 16(4)வை நடைமுறைப்படுத்தவும், SC/ST பின்னடைவு பணியிடங்களில் இருப்பிடவும், குரூப் டி பணியிடங்களை மீண்டும் அரசு பணிகளாகிடவும், SC/ST இட ஒதுக்கீட்டை 24% உயர்த்திடவும் வலியுறுத்தி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதன் காணொளியை MBC பிரிவினருக்கு 20% இடஒதுக்கீடு. இதனோடு SC/ST பிரிவினருடைய 18+1 என்ற இடஒதுக்கீட்டை சேர்த்தால் 69% இடஒதுக்கீட்டை அந்த 73வது சட்ட திருத்தத்தின்படி 1994 தமிழ்நாடு அரசு நிறைவேற்றியது. அதை அமுல்படுத்திவிட்டது. அதற்கு 9வது அட்டவணையிலே சட்ட பாதுகாப்பையும் கொடுத்திருக்கிறது. ஆனால் 1995 74வது சட்ட திருத்தமாக வந்த இந்த 16(4)வை தமிழ்நாடு அரசு இன்று வரை நடைமுறைப்படுத்தவில்லை. இந்த சட்ட திருத்தத்தை பல்வேறு மாநிலங்கள், அருகாமை மாநிலமாக இருக்கின்ற கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, வட மாநிலங்களாக இருக்கின்ற ஹரியானா, பஞ்சாப், குஜராத், உத்தரப்பிரதேசம் என்று பல்வேறு மாநிலங்கள், மகாராஷ்டிரம் என்று பல்வேறு மாநிலங்களிலே இந்த 16(4)ஏ மாநில அரசு பணிகளில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் சமூக நீதி மாநிலமான தமிழ்நாட்டில் இன்று வரை இந்த சட்டப்பிரிவு அமுல்படுத்தப்பட்டது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி 16(4)வை தமிழ்நாடு அரசு மாநில அரசு பணிகளினுடைய அனைத்து பதவி உயர்வுகளிலும் 1995ஆம் ஆண்டிலிருந்து நடைமுறைப்படுத்தியிருக்க வேண்டும். ஆனால் நடைமுறைப்படுத்தவில்லை. ஆனால் 200 ரோஸ்டர் முறை தமிழ்நாட்டிலே நடைமுறையில் இருந்தது. இந்த 200 ரோஸ்டர் முறை என்பது சமூக நீதி அடிப்படையிலே பணிமூப்பை வழங்கி வந்த ஒரு சுழற்சி முறை. ஆனால் அந்த முறையும் 2016ஆம் ஆண்டிலிருந்து நிறுத்தம் செய்யப்பட்டு விட்டது. அதைவிட ஒரு படி மேலே சென்று 2003ஆம் ஆண்டிலிருந்து வழங்கி வந்த அந்த ரோஸ்டர் முறையிலான சமூக நீதி பணிமூப்புகளை எல்லாம் மறு நிர்ணயம் செய்திருக்கிறது. இதனால் SC/ST அலுவலர்கள், ஆசிரியர்கள் தங்களுடைய முன்னிலை பணிமூப்புகளை எல்லாம் இழந்து பின்னே தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எதிர்வரும் காலங்களிலே பதவி உயர்வு கிடைக்கப்படாத ஒரு நிலை இருக்கிறது. இன்னும் 10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் எந்த அரசு அலுவலகங்களிலும் SC/ST பிரிவினர் உயர் பதவிகளில் இல்லை என்ற மிக மோசமான ஒரு சூழ்நிலையை இது ஏற்படுத்தும். ஆகவே மிக எந்த சட்ட சிக்கலும் இல்லாத, எந்த நிதி செலவினமும் இல்லாத, மிக எளிதாக நிறைவேற்ற வேண்டிய இந்திய அரசியலமைப்பு சட்ட பிரிவு 16(4)வை தமிழ்நாடு அரசு மாநில அரசு பணிகளினுடைய அனைத்து பதவி உயர்வுகளிலும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை முதலாவது கோரிக்கையாக, அடுத்ததாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அறிவித்ததை போல இந்த பின்னடைவு பணியிடங்களை 4 ஆண்டுகள் கழித்தும் இன்னும் நிரப்பப்படாமல் இருக்கிறது. ஆகவே அதை உடனடியாக மேலும் காலதாமதமின்றி நிரப்ப வேண்டும். குரூப் டி பணியிடங்கள் அனைத்தும் ஏற்கனவே அரசு பணிகளாக இருந்தன. அதிலே பெரும்பாலான SC/ST பிரிவினர் தான் அரசு வேலைவாய்ப்பை பெற்று வந்தார்கள். அந்த பணிகள் எல்லாம் இப்பொழுது தனியார் துறையிலே ஒப்பந்த பணிகளாக மாற்றம் செய்யப்பட்டு விட்டன. அத்தை கூலிக்கு பணியாற்றுகின்ற நிலைக்கு SC/ST பிரிவினர் தூய்மை பணியாளர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதை மீண்டும் தமிழ்நாடு அரசு, சமூக நீதி அரசு அரசு பணிகளாக மாற்றிட வேண்டும். அதற்கு அடுத்ததாக 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி SC/ST மக்களுடைய இந்த இடஒதுக்கீட்டினை 19%இலிருந்து 24% உயர்த்த வேண்டும் என்ற 4 கோரிக்கைகளை முன்வைத்து மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களுடைய கவனத்தை ஈர்க்கின்ற இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசு இதை நிறைவேற்றும் என்று நம்புகிறோம். இந்த கோரிக்கையை மீண்டும் மக்களிடம் சென்று மக்களினுடைய இயக்கமாக மாறுவதற்கு முன்பாகவே இதை சமூக நீதி அரசு ஷெட்யூல் மக்களுக்கு நீதியை வழங்க வேண்டும் என்று இந்த ஒருங்கிணைப்பாளர்கள் சார்பிலே நாங்கள் நம் தமிழ்நாடு மாண்புமிகு முதல்வர் அவர்களை பணிவோடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. M. குமார், ஒருங்கிணைப்பாளர், தமிழ்நாடு அரசு அனைத்து துறை பணியாளர் கூட்டமைப்பு, SC/ST பணியாளர் கூட்டமைப்பு.